போச்சு. இனிமேல் இந்த ஃபோனும் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வீட்டில் இந்த பிரச்சனைலாம் போகுது. நான் எப்படி குமார்கிட்ட சொல்லுவேன்? அவன் என்ன நினச்சிட்டு இருப்பான்? ஸ்கூலில் என்ன நடக்கும்? என்ன உண்மையாகவே ஸ்கூலுக்கு விடுவாங்களா மாட்டாங்களான்னு தெரில. அம்மா அப்பா கிட்ட சொன்னதுக்கப்புறம் அப்பாவும் இனிமேல் என்கிட்ட பேச மாட்டாங்க. என்ன மச்சான், ஜெனிஃபர் இன்னைக்கும் ஸ்கூலுக்கு வரல? டேய் மச்சான், குமார் அழுவுறியா என்ன? இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மச்சான். 2 நாளா அவ ஸ்கூலுக்கும் வரல. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல மேம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. என்ன பிளாக் வர பண்ணி வச்சிருக்கா எல்லாத்துலயும். நேரில் போய் பேசலாம்னா பயமா இருக்கு, அவங்க வீட்டில் யாராவது என்ன பார்த்துருவாங்களான்ட்டு. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு மச்சான். உன்னை வார்ன் பண்ணிட்டு விட்ட மாதிரி அவளையும் விட்டுருக்கலாம். எதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றாங்க? இந்த ஜான்வி மேம் இருக்காங்க பாரு, யார் சொன்னிருப்பான்னு தெரியல. எங்களை டீச்சர்ஸ் கிட்ட மாட்டி விட்டவ மட்டும் கிடைச்சான்னு வச்சுக்கோயேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. உங்கள் கிளாஸ் டீச்சர் இப்போ தான் கால் பண்ணாங்க. நாளைக்கு உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணுமா, அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் கம்மியாகுதாமா. நாளைக்கு ஸ்கூலுக்கு போ, படிக்கிற வேலையை மட்டும் பாரு. சரிம்மா. திருப்ப திருப்ப எங்கள் மானத்தை வாங்கிட்டு இருக்காத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.